நாம ரெண்டு ஹீரோ இருக்கு, ஒன்னு மெஸ்ஸின்னு சொல்றோம்ல, இன்னொரு ஒரு பேரை சொன்னா எல்லாருமே கை தட்டுவீங்க. அதே கால்பந்து ஆட்ட வீரன் தான் ரொனால்டோ. பையன் சொன்னா பாருங்க, ரொனால்டோ. இந்த ரொனால்டோ யார் தெரியுமா? உண்மையா நான் சொல்றேங்க, மெஸ்ஸியை விட என்னை கவர்ந்தவன் ரொனால்டோ. ஏன் தெரியுமா? மெஸ்ஸி ஜெயிச்சிட்டாங்க, ரொனால்டோ தோத்துட்டான். மொராக்கோ கிட்ட தோத்தான். தோத்தோட அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? தன்னுடைய நாட்டுக்கு போனான், ஸ்பெயின் நாட்டுக்கு போனான். நாட்டுக்கு போய் அவன் 37 வயசுங்க அவனுக்கு. நாட்டுக்கு போனா ராத்திரி 11 மணி. அடுத்த நாள் காலையில் பத்திரிகையாளர்கள் அவன் வீட்டிற்கு வந்த பொழுது அவன் வீட்டுல இல்ல. அவன் எங்க இருந்தான் தெரியுமா? அவன் கிரவுண்ட்ல இருந்தான். வாழ்க்கையில் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ முக்கியம் இல்லை, களமாடி கொண்டிருக்கிறோமே அதுதான் முக்கியம் என்கிறானே ரொனால்டோ. அதற்காகத்தான் $280 மில்லியன் போட்டு சவுதி அரேபியா கவர்மெண்ட் அல் நிசார்ங்கிற தொண்டு நிறுவனத்தை வச்சு அவனுக்கு வேலை கொடுத்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு 250 கோடி ரூபாய்க்கு சம்பளம் அவனுக்கு. மெஸ்ஸியை விட அதிக சம்பளம். மெஸ்ஸியை போல் உறங்கி விடாமல், ஜெயித்தாலும் ரொனால்டோவை போல் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய the real hero of this era